என்ன வீட்டில் வேற கல்யாணம் பண்ண சொல்கிறாங்க, டென்ஷன் ஆகுது எனக்கு. தம்பி, காலகாலத்தில் கல்யாணம் பண்ணுப்பா, லைஃப் நல்லா இருக்காது. கல்யாணம் பண்ணாலே டென்ஷன் தானே. என்னப்பா பண்ணுறது, எல்லாமே அக்செப்ட் பண்ணி தான்ப்பா போகணும். இப்போ பாரு, ஏம்மா நைட் என்னம்மா சாப்பாடு? பரோட்டா. பரோட்டா? அப்பா பரோட்டாலாம் செய்யலை, அவள் சப்பாத்தி தான் பரோட்டாங்கிறா. குழம்பு என்னன்னு கேட்போம். தொட்டுக்க என்னம்மா? தொட்டுக்குவா ரசம். ரசம்? ரசம் இல்லைப்பா, சுடு தண்ணியை சூடு பண்ணி கொண்டு வந்து டம்ளரில் பக்கத்தெல்லாம் வைப்பா, நான் அதை தொட்டு சாப்பிட்ணும். சப்பாத்தி சப்பாத்தி மாதிரி இருக்காது, இந்த சாணியை காய வச்சு கொண்டு போய் அடுப்பில் வைப்பாங்களே, அந்த மாதிரி நான் இப்போ தொட்டு என் வாயில் வச்சு நானே சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாதான் அவள் தூங்குவாள். ஆனால் நான் தூங்க முடியாது, எல்லாமே அக்செப்ட் பண்ணி தான்ப்பா போய் ஆகணும். என்னப்பா நீ என்னடா சொல்கிறா? இதை விட இன்னொன்று, பொண்ணு பார்க்க வரும்போது டீன்னு ஒன்று கொடுத்தான், குடிச்சிட்டு டீ நல்லா இருந்ததுங்கன்னு சொன்னேன். அது டீ இல்லைங்க, கோமியத்தில் நாங்கள் டீ தூள் போட்டு குடிப்போம் அப்படின்னு சொன்னான். அப்பயே தெரிச்சு ஓடி இருப்பேன். ஜோசியக்காரன் என்னன்னு சொன்னான், டைம் நல்லா இருக்கு, உங்களுக்கு இப்போ தான் கரெக்டான பொண்ணு அமையும்னு சொன்னான். கரெக்டாக இருக்க டைம் இல்லையே கோமியம், நேரம் நல்லா இல்லைன்னு வை, வேறு எதாவது வந்துடுச்சுன்னா அவ்வளோதான்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். இப்படிதான்ப்பா. என்னண்ணா சம்மந்தமே இல்லாமல் சொல்கிறாங்க. அங்க என்னடா வெட்டியா பேசிட்டு இருக்க, இங்க வந்து பாத்திரங்களோட ஆடா. சவுண்டு கேட்குதா? அதான். இல்லை போய் துணி தோட. துணி துவைச்சிடறோம்மா. இங்கெல்லாம் இருக்காத, போயிரு. சரி எனக்கு நேரம். என்ன விதிடா, என் விதிய சொல்ல ஒரு வழி இல்லையா?